ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக்கல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா இப்போது சோஷியல் மீடியாலும் சரி மற்ற எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாத்த பற்றியும் பேசிகிட்டே இந்த மாதிரி இந்த காவேரி இஷ்யூத்தை பற்றி, காவேரி தண்ணி விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. அந்த இஷ்யூவை பற்றி பேசும்போது நிறைய பல விஷயங்களை பேசிகிட்டே வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட்டை டைரெக்டாகவே அட்டாக் பண்ணுற மாதிரியே நிறைய வார்த்தைகள், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎம்மை பார்த்து டம்மி சிஎம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஃபார்மல் சிஎம்மாக இருந்த எக்ஸ் சிஎம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தார், தலைவர் மு க ஸ்டாலின் என்னெல்லாம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதா இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட்டை பற்றியும் கரண்ட் சிஎம்ஐ பற்றியும் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப அவதூறாக ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டே இருந்தார் ஸ்டேஜில். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக எதுக்காக பேசியிருக்காரு அப்படின்னா, எதுக்காக அங்கே போயிருந்தார், தஞ்சாவூருக்கு இங்கே எதுக்காக போயிருந்தார் அப்படின்னா, இந்த காவேரி இஷ்யூவை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தான் மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கார். இந்த கவர்மெண்ட் மேலே இத்தனை அலிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தார். ரொம்ப தவறாக பேசிக்கிட்டே இருந்தார். அவதூறான வார்த்தைகள், நிறைய அசிங்கமான வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவதூறான வார்த்தைகள் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது பிறகு பார்த்திங்க அப்படின்னா, அவர் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, கூட்டத்தில் இருந்து எல்லாருமே ஒரு பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரிஷா அப்படின்னு சொல்லுவோம். இவருமே பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், அந்த தண்ணி பற்றிலாம் பிரச்சனை இல்லை அவருக்கு, இங்கே தண்ணி வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டார். பட் உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு, ஓகே நம்ம சொன்னது தப்பு தான் புரிஞ்சுட்டார். என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இல்லை நான் அதை சொல்லலை, நான் காவேரி தண்ணியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டுச்சு, ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஃபைல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஓகே இது வார்ன் பண்ணுவாங்க, ஸோ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாங்க என்னவோ. பட் உடனே இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க. அது மேலே அவர் சென்னையில் அவருடைய நீலாங்கரை வீட்டில் இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக போலீஸ் ஒட்டுமொத்த எவ்வளோ போலீஸ்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸே பார்த்திங்கன்னா அங்கே இறங்கியிருக்கு. ஸோ இறங்கி பார்த்திங்க அப்படின்னா அவரை அரெஸ்ட் பண்ண போயிட்டாங்க. ஸோ அப்போ இருக்கக்கூடிய ஒரு மூத்த மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க திமுகவோட மூத்த மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டுக்கு போய் சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ்கிட்டலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இங்கேருந்து தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். ஸோ அவருடைய அந்த நேச்சர் கால்ஸ்லாம் யூஸ் பண்ணி எல்லாமே அவர் பண்ணணும், ஐ மீன் அவருடைய எல்லா விஷயங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சர் கால்ஸ்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் பேச ஆரம்பித்தோடனே, இருங்க சார் அங்கே எங்களுடைய வக்கீல் வந்துட்டுருக்காங்க, எங்களோட லாயர் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினுடைய ஒய்ஃபான கிருத்திகா உதயநிதி பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ண விடலை. ஸோ அப்போயே பார்த்திங்கன்னா உடனடியாக கோர்ட்டில் மீன்ஸ் சென்னை ஹைகோர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றின ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்க. இதை பற்றின ஒரு விசாரணையும் போச்சு. ஸோ அப்போது அங்கே அதை விசாரித்த ஜட்ஜுமே என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகல, நாங்கள் விசாரிக்க தான் போகிறோம், விசாரித்ததுக்கப்புறம் அவர் மேலே எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிக்க போகிறோம், அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த ஒரு ஆக்ஷனும் அவர் மேலே எடுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா அவரை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. கரண்ட் கவர்மெண்ட்டும் சரி, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சரி, மற்ற எல்லா கட்சிகளும் சரி பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் பேசுனது தப்பு தான். அதாவது ஒரு பொண்ணை தப்பாக பேசுனது தப்பு தான். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் உதயநிதி ஸ்டாலின் பேரே எடுக்கலை. மற்ற எல்லாருமே அவருடைய பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் சொல்லவே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை வச்சு பேசியிருக்கிறாரு. பட் த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேரை மட்டும்தான் மென்ஷன் பண்ணலையே தவிர, அவர் சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா த்ரிஷாவை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சினி இண்டஸ்ட்ரீஸ் அந்த சர்க்கிளையும் சரி, மற்ற கட்சிகளும் சரி பார்த்திங்கன்னா அவர் செஞ்சது தவறு தான் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. ஒரு தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அவங்கள அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க.
நம்ம திருவாமலன் மீன் விடுதலை சிறுத்தை அதாவது இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிலாம் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் கவர்மெண்ட் வந்து இது மேலே வந்து வெறும் ஒரு வார்ன் பண்ணிட்டு விட்டுருந்தா நல்லாயிருக்கும். ஸோ எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் இந்த கவர்மெண்ட்டை வந்து இன்னமும் வந்து பாராட்டுவாங்க, இன்னும் பெருசாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமாவளவன் இருக்கார் இல்லையா, ஸோ அவருமே சொல்லியிருக்கிறாரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நடந்திருக்கு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவரை வந்து அடுத்த இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் தான் வந்து முழுக்க முழுக்க வந்து திமுக அப்படிங்கிற அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ண போகிறாரு. ஸோ முழுக்க முழுக்க இவர் தான் முழுக்க முழுக்க லீடராகவே இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்குற இந்த டைமில், ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு கட்சி தலைவராக இருக்கார், எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லெகசி இருக்கக்கூடிய ஒரு 75-80 வருஷம் கட்சிக்கு வந்து ஒரு லீடராக வந்து இவரை உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பொறுப்பாக பேசணும் அப்படிங்கிறது வந்து அறிவில்லை. எனக்கே அப்படின்னு தோணுச்சு, இந்த மாதிரிலாம் அவங்க பேசுவாங்களா? ஸோ இந்த கட்சி மேலே உங்களுக்கு பல குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், பல தப்புங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்படியெல்லாம் பேசுகிறது வந்து தப்பு தானே. எதுக்கு எதை வந்து கனெக்ட் பண்ணி பேசுகிறதுலாம் வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து பேச போகிறீங்க. ஸோ காவேரி இஷ்யூவை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த காவேரி இஷ்யூவை பற்றி பேசணும். ஸோ இந்த கரண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களுடைய கவர்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பேசுகிறது அது ஒரு நியாயம். ஸோ அதை அகென்ஸ்டாக அதை வந்து கொஞ்சம் ஆஷா பேசலாம். ஸோ நீங்கள் பண்ண விஷயங்கள்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், பாயிண்ட் அவுட் பண்ணி ஹைலைட் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும் பேசலாம். பட் அதை விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவருடைய பர்சனலாக வந்து அவர் அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், த்ரிஷாவையும் விஜயும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சு பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ அவருக்கு அந்த தண்ணியெல்லாம் பற்றி கவலை கிடையாது, இங்கே தண்ணி வந்தால் போதும் அப்படின்னு என்ன ஒரு டபுள் மீனிங் வார்த்தையை வந்து பயன்படுத்தி அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பல இடத்துல பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. டிவிகே சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. திமுக சைடில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், அவருடைய பார்ட்டி மெம்பர்ஸாக இருக்கட்டும், தஞ்சாவூர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா போராட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்திங்கன்னா லீவ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இதை பார்க்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, என்னதான் நடந்துகிட்ருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தமிழ்நாடு வந்து எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டிஸுமே வந்து மிகப்பெரிய அளவில் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் பாதிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பப்ளிக் தான், ஒரு பீப்புள் தான் நம்ம வந்து பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ முழுக்க என்ன கேட்டிங்க அப்படின்னா பர்சனலாக பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசினது தப்பு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் வந்து நீங்கள் அரசியல் சார்ந்து பேசுகிறீங்க அப்படின்னா எதிர்க்கட்சியாக இருந்து நீங்கள் வந்து இப்போது ஆளும் கட்சியை வந்து நீங்கள் விமர்சிக்கிறீங்க, மீன்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களுடைய தப்புகளை வந்து எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும்தான் பேசணும். அதாவது இதை பற்றிலாம் பேசுகிறது வந்து அநாகரமான விஷயம், ஒரு டீசென்சி இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த ஒரு பாயிண்டெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சு பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இது ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, பல வாட்டி வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறது வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த கேபினெட்டில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா திருட்டு பசங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. திருட்டு விசிடி விற்கிறவங்க, அதுக்கப்புறம் பல விஷயங்களை வந்து அந்த மீட்டிங்கில் வந்து தவறாக பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் தவிர்த்துருக்கலாம், இதெல்லாம் பேசாமையே இருந்திருக்கலாம். பட் இப்போவுமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் அரெஸ்ட் பண்ணும்போது நான் எதுவுமே பேசலை, நான் சொல்லாத வார்த்தைக்காக என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் மோஸ்ட்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைகோர்ட்லேயுமே சொல்லிட்டாங்க, இவர் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க போகிறது கிடையாது, ஸோ விசாரிச்சுட்டு மட்டும் விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பல இடத்துல பல விஷயங்கள் வந்து போராட்டமாகட்டும், ஜென்சி டிஎம்கே இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தான் இருக்கிறதுலே பெரிய காமெடி பண்ணுறது. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஆளுங்கட்சி அராஜகம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவர் வீட்டிலேருந்து வெளியே கூட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர் விடாமல் வந்து இது மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும், தாவேக அரசு வந்து ஒழிக, விஜய் ஒழிக அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறது, அவருடைய உருவம் பொம்மை வந்து எரிக்கிறது அப்படின்னு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சீனியர் பொலிட்டிஷியன், ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டியோட ஒரு மெம்பராக இருக்கார், ஒரு பார்ட்டியோட லீடராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து எந்த மாதிரி நடந்துக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அசம்பிளி செஷன்ஸ் இருக்குது.
ஸோ அந்த அசெம்பிளி செஷன்ஸில் வந்து கலந்துக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து இன்னமும் ஒரு வார்த்தையெல்லாம் பல விஷயங்கள் வந்து அந்த மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து தவறாக வந்து திமுக காரங்களுக்காக இருக்கட்டும், அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து தெரியவே தெரியாது. இப்போ இவரை வந்து அரெஸ்ட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. ஸோ இப்போ அவர் வந்து என்ன கேட்டால் தாவேக்கா அரசு விஜய் அவர் கவர்மெண்ட் வந்து இப்போ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவு தப்பு. ஏன்னா இது பண்ணால் மட்டும்தான் எதிர்க்கட்சி தலைவர் திமுக தலைவரே பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுச்சு கவர்மெண்ட். ஸோ அதனால் தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க பசங்களாம் பார்த்திங்கன்னா பேசாமல் இருப்பாங்க. இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பசங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து அவங்க வந்து கொஞ்சம் அவேர்டாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் தவறை நம்ம பேசக்கூடாது, நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து அனாவசியமாக பேசினா கண்டிப்பாக நம்மளையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா டிவிகே கவர்மெண்ட் செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து அகென்ஸ்டாக பேசக்கூடிய பசங்களுக்கு நாங்கள் திமுக தான்டா, நாங்கள் உதய அண்ணாவோட சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்களே. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பயம் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற டவுட்டுமே கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. வணக்கம். ராகுல் ஸ்டோரிஸ் 5961க்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு இணைந்திருங்கள்.